Exercise 2.7ல செகண்ட்ல செகண்ட் சம் ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதாவது ட்ரிக்னாமெட்ரிக்கலா நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருந்ததுன்னா அதனுடைய ஆங்கிள்ஸஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் என்ன அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற சிம்பிள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, பிளஸ்ஸா இருக்கணும். இங்க மைனஸா இருக்கு. அதனால நான் இந்த சம்ம நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள இந்த இடத்துல பிளஸ்ஸா வரணும் அப்படின்னா நான் ஆங்கிள வந்து மைனஸா வச்சுக்கிறேன். அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் 5/6 வேல்யூ மாறக்கூடாது. ஓகேவா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கும் போது அது பிளஸ் காஸ் தீட்டா தான். ஓகேவா, அதனால இது காஸ் 5/6 அப்படியே இருக்கும். அடுத்தது பிளஸ்ன்னு வச்சுட்டு இந்த இடத்துல ஐ சைன் ஆஃப் மைனஸ் 5/6 அப்படி மாத்திக்கிறேன். அப்படி மாத்தும் போது என்னோட வேல்யூ மாறாது. எனக்கு திருப்பி அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும், ஐ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கும் போது மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு வந்துடும். அப்ப இதே ஆன்சர் வந்துடும் எனக்கு. அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. டிவைடட் பை இங்க இருக்கிற கொஸ்டினை அப்படியே எழுதிக்கிறேன். 2 into cos π/3 plus I sin π/3. ஓகேவா, இப்ப ஜென்ரலா இப்ப என்ன அப்படின்னா cos m theta plus I sin m theta divided by cos n theta plus I sin n theta அப்படின்னு ரெண்டு டினாமினேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவிஷன்ல இருக்குன்னா இது எப்படி கம்பரைஸ் பண்ணிக்கலாம், cos of m minus n theta plus I sin of m minus n theta இந்த ஆங்கிள்ஸை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் நான் என்ன செய்ய போறேன், இந்த சம்லையும் பண்ண போறேன். இப்போ இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எப்படி ஆயிடுது, காஸ் ஆஃப் மேல உள்ள நியூமரேட்டர் அது m, இது என்னன்னு வச்சுக்கோங்க, m minus n. mங்கிறது ஆல்ரெடி மைனஸ்லேயே தான் இருக்கனால மைனஸ் 5/6. இங்க இருக்கிற வேல்யூவை மைனஸ் ஆஃப் டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ. ஓகேவா, இப்போ மைனஸ் 5/3 பிளஸ் ஐ சைன் மைனஸ் 5/6. இது என்னது, மைனஸ் ஆஃப் கீழே இருக்கிற நம்பர் டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர். ஓகேவா, இப்போ இதை கம்பரைஸ் பண்ணலாமா. 1/2 into cos ஆஃப் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடிஷன் பண்ணிக்கலாம். இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இங்க என்ன, இது 2 குறையுது. அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும், காஸ் ஆஃப் மைனஸ் 3π/6 பிளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் 3π/6. இங்க என்ன இருக்கோ அதே தானே இங்கேயும் இருக்க போகுது. அது மாதிரி அடிச்சுக்க வேண்டியதுதான். இங்க 1 3s are 3, 2 3s are 6. இங்க 1 3s are 3, 2 3s are 6. இது இப்ப எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாருங்க. 1/2 into cos of மைனஸ் தீட்டாங்கிறது நான் என்னன்னு சொன்னேன், பிளஸ் காஸ் தீட்டா. ஸோ காஸ் π/2. அது மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் ஆங்கிள்னு வந்துன்னா என்ன, இந்த மைனஸை வெளியில எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் ஐ சைன் ஆஃப் π/2. ஓகேவா, இப்ப பாருங்க காஸ் π/2 ஓட வேல்யூ என்னது, cos π/2 ஓட வேல்யூ 0. அதாவது சைன் எப்ப 1 இருக்குமோ அப்ப இது 0 ஆயிடும். ஓகேவா, cos π/2 ஓட வேல்யூ வந்து 0. சோ இங்க 1/2 into 0 மைனஸ் I into sin π/2 ஓட வேல்யூ என்னது 1. cos 0 இருக்கும்போது sin 1 இருக்கும். சோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த டேர்ம் ரியல் டேர்மே இருக்காது. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் I/2ன்னு இருக்கும். வெறும் ரியல் பார்ட் இல்லாம இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கும். கார்ட்டீசியன் ஃபார்ம்னு கேக்குறாங்கன்னா ரியல் பிளஸ் இமேஜினரி அந்த டேர்ம்ஸ்ல எழுதும் போது இதுதான் ஆன்சர் கிடைக்குது.